ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மண் பேசுகிறேன். ஆக்சுவலாக இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ஸ்ட்ரா இதை வச்சு எப்படி வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணுறது, அப்ஸ்ட்ரா வெப்சைட்டில் போயிட்டு நம்ம பேக் டெஸ்ட்டோ இல்லாட்டி சாஃப்ட்வேர் வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்னோட ஃபேவரட்டான ஸ்ட்ராட்டஜி பட்டர்ஃப்ளை, ஓகேங்களா, பார்க்க போகிறோம். கால் பட்டர்ஃப்ளை அண்ட் புட் பட்டர்ஃப்ளை, அதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் எப்படி நம்ம பார்த்து நம்ம எப்படி உள்ளே போய் நம்ம என்ட்ரி கொடுக்கணும். எக்ஸிட் வந்து இப்போ எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ஏன்னா மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸிட் கொடுக்கணும். ஸோ என்ட்ரி எப்படி கொடுக்கணும், எந்தெந்த பேராமீட்டர்லாம் செக் பண்ணணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டைம் யூஸ் பண்ணாமல் அங்கே டேரெக்டாக வீடியோவில் போயிடலாம், ஓகேங்களா. ஆக்சுவலாக இது எதுக்கு ஓப்பன் இதெல்லாம் ஜஸ்ட் காட்ட முடியும். இப்போ நான் கால் பட்டர்ஃப்ளை சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஓகேங்களா. கால் பட்டர்ஃப்ளைல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அட் த மணியோ எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அது ஒன்றும் தப்பே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஈவன் 250 350 இல்லை 250 இல்லை 350 இல்லை 300 எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், அது தப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ரவுண்டாக ஒரு ஃபிகர் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் சூஸ் பண்ணுறேன். ஒரு 200 பாயிண்ட்ஸ் சும்மா சூஸ் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. இப்போ வந்து 200 பாயிண்ட் இந்த பக்கம் வந்து சூஸ் பண்ணுறேன். நான் உங்களுக்கு அதோட பிரேக் ஈவன் எல்லாத்தையும் காட்டுறேன், எப்படின்னு என்னென்னு டீட்டெயிலாக பண்ணுறேன், ஓகேங்களா. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட மறக்காம நம்ம சேனலில் நான் டவுட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன், ஓகேங்களா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்து இப்போ ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன், ஒரு பட்டர்ஃப்ளைன்றது என்னென்னா அட் மணி, காமனாக அட் மணியில் இருக்கிறத 2 லாட்டு செல் பண்ணணும். அதே இந்த மணியில் புட் ஆப்ஷனையும் கால் ஆப்ஷனையும் ஒரு லாட்டு பை பண்ணணும். ஸோ இதில் வந்து 200 பாயிண்ட்ஸ் அவைல. ஏன்னா 1 வீக் என்னை பொறுத்த வரைக்கும் 200 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு தூரமாக போகிறீங்களோ, அதாவது 200 பாயிண்ட்ஸ் போனீங்கன்னா ஒரு ரிஸ்க் காட்டும், 300 பாயிண்ட்ஸ் போனீங்கன்னா அதோட ரிஸ்க் அதிகமாக காட்டும். அது மாதிரி நிறையா இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு. எக்ஸாம்பிள் 200 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், ஓகேங்களா. இதுலேருந்து இது ஒரு லாட் செல் பண்ண போகிறேன். இது பை, இது செல்லு. இதில் வந்து 350 550 இது ஒரு லாட்டு பை, ஓகேங்களா. இது பை, இதுவும் பை, இது செல்லு, இது செல்லு, ஓகேங்களா. 2 லாட்டு இது செல்லு. இது கால் ஆப்ஷன் மட்டும் தான் நான் பேசுகிறேன், புட் ஆப்ஷன் பற்றி பேசவே இல்லை இப்போ நான், ஓகேங்களா. கால் பட்டர்ஃப்ளை மட்டும் தான் சொல்கிறேன், ஓகேங்களா, சின்ன எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இதை நம்ம அப்ஸ்ட்ராவில் போட்டு பார்க்கலாம் எப்படின்னு, ஓகேங்களா. அப்ஸ்ட்ராவில் போட்டு பார்க்கறேன்னா இதான் அப்ஸ்ட்ராவோட வெப்சைட்டு. நான் எல்லாத்தையும் டீட்டெயிலாக போட்டால் கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் நான் குயிக்காக போடுறேன், அப்படியே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணுன்றது முதல்ல சொல்லிடுறேன். போர்ட்ஃபோலியோ இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் போய் செலக்ட் பண்ணணும். இதில் செலக்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி காட்டும். இது என்னோட போர்ட்ஃபோலியோ ஆல்ரெடி காட்டுது. இதில் போய்ட்டு ஸ்ட்ராட்டஜி பில்டர் இருக்குவாங்க, இதை செலக்ட் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணால் ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு. மேலே வந்து டிஃபால்ட்டாக நிஃப்டி இருக்கும். நீங்கள் இதை செலக்ட் பண்ணிட்டு நிஃப்டிலேருந்து பேங்க் நிஃப்டியா ஃபின் நிஃப்டியா ஸ்டாக் கூட நீங்கள் போட்டுங்கன்னா போட்டுக்கலாம், ஓகேங்களா. நான் நிஃப்டியில் தான் போட போகிறேன். ஜஸ்ட் நிஃப்டி மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன், ஓகேங்களா. நிஃப்டி முடிஞ்சிச்சு. அடுத்து டேட் என்ன டேட் வேணா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஃபியூச்சர் இருக்கிறத ஆப்ஷன் மாற்றிடுங்க, ஓகேங்களா. செலக்ட் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் மாற்றிடுங்க. ஆப்ஷன் மாற்றிட்டோன்னா என்ன எக்ஸ்பைரி என்ன எக்ஸ்பைரி நெக்ஸ்ட் வீக் 21 எக்ஸ்பைரி டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோட ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கேட்கும். ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் உள்ளே போய் இப்படி செக் பண்ணாலும் ஓகே தான், அப்படிலாம் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணால் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம், 18,150, ஓகேங்களா. கால் ஆப்ஷன் அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 18,150 கால் ஆப்ஷன் 254 ரூபாயில் இருக்குது. ஸோ அதே டிஃபால்ட் ப்ரைஸ் இதில் வந்து காமிச்சிடும், அதை நம்ம பை பண்ணிக்கிறோம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ 18,150 கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டோம், ஓகேங்களா. செலக்ட் பண்ணோட ஆட்டோமேட்டிக்காக இது கீழே வந்துடும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேங்களா. அடுத்து என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 18,350, ஓகேவா. செலக்ட் பண்ணிட்டோம். கால் ஆப்ஷன் டிஃபால்ட்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் டிஃபால்ட்டாக இருக்கும், ஓகேங்களா. அதை வேணால் புட் ஆப்ஷன் நம்ம மாற்றிக்கலாம், ஆனால் நம்ம கால் ஆப்ஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ கால் ஆப்ஷனே இருக்கட்டும், ஓகேங்களா. ஸோ இப்போ இதை 2 லாட் செல் பண்ண போகிறோம், ஓகேங்களா. இது 18,350 2 லாட்டு செல் பண்ண போகிறோம். செல் பண்ணிட்டு ஆட் ப்ரைஸ்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். ஆட் ஆகிடுச்சா பார்த்தீங்களா, கீழே வந்துச்சா. ஆனால் நம்ம ஒரு வாட்டி வந்துச்சா பக்கத்தில் அப்படியே விட்டுலாம். இதுக்கப்புறம் இன்னும் அடுத்தது என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சொன்னோம், 18,150 இதுலேருந்து 200 பாயிண்ட்னா எவ்வளோ ஆச்சு 550, ஓகேங்களா. 550 செலக்ட் பண்ணுறோம். அது ஒரு லாட்டு பையை செலக்ட் பண்ணிட்டு ஒரு லாட்டு மட்டும் பை பண்ணுறோம், ஓகேவா. இதுதான் வந்து கால் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா. இதே ஸ்ட்ரைக் ப்ரைஸை புட்டில் போய் பண்ணால் புட் பட்டர்ஃப்ளை, ஓகேங்களா. இதில் மேஜரான பெனிஃபிட் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன் நான், ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 7,200 ப்ராஃபிட்டில் உங்களுக்கு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா. மேக்ஸிமம் ப்ராஃபிட் 7,200 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேக்ஸிமம் லாஸ் 2,700 தான். மார்க்கெட் எங்கே போனாலும் சரி உங்களுக்கு 2,700 மேலே லாஸ் ஆகவே ஆகாது, அவ்வளோதான் லாஸ் ஆகும். ஸோ இதான் வந்து ஒரு அட்வான்டேஜ், ஓகேங்களா. ஏன் அப்படி சொல்கிறேன், இந்த டைமில் மார்க்கெட் மேலே போகுது, இஷ்டத்துக்கும் கீழே போகுது, அது மாதிரி போகுதுன்னா நிறைய லாஸ் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, ப்ராஃபிட் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு இதில் போட்டால் நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும், ஓகேங்களா. இதை நம்மளோட பிரேக் ஈவன் பாருங்கள். இதில் மெயினாக வந்து பிரேக் ஈவன் தான் முக்கியம், ஓகேங்களா. பிரேக் ஈவன் என்ன கொடுத்துருக்காங்க, 17,805. ஸோ 17,205 17,200 கீழே மார்க்கெட் போச்சுன்னா உங்களுக்கு லாஸ் வந்துடும். 18,495 மேலே போச்சுன்னா உங்களுக்கு லாஸ் வந்துடும். அதாவது நான் சொல்கிறது எக்ஸ்பைரி அன்றைக்கி க்ளோசிங் டு க்ளோசிங் பேசிஸில், ஓகேங்களா. இந்த 2 ரேஞ்சையும் தாண்டிச்சு மார்க்கெட் அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஸ்டார்ட் ஆகும்னு அர்த்தம், ஓகேங்களா. ஆஸ் பர் க்ளோசிங் பேஸில் அதுக்கு மேலே 205 மேலே போச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும். 210 அந்த மாதிரி ரேஞ்சில் 200 190 அந்த மாதிரி ரேஞ்சில் போச்சுன்னா உங்களுக்கு 2,700 ஃபுல்லாக இது லாஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிடும் எக்ஸ்பைரி அன்றைக்கி க்ளோசிங் பேசிஸில், ஓகேங்களா. இன்பிட்வீனில் நாளைக்கு ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட்டாக மூர்த்துனா அது வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது எவ்வளோ பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் வரும் லாஸ் வரும்னு. ஏன்னா ஐவி
ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஐவி இருக்குது கால்குலேஷனில். ஸோ அந்த ஐவியை பொறுத்து இருக்குது. ப்ளஸ் இந்தியா விக்ஸ் வந்து எந்த அளவுக்கு மேலே எது கீழே இறங்குது அப்படின்றத பொறுத்து நம்மளோட ப்ரீமியமும் இந்த இடத்துல இருக்குது. அதேமாதிரி எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துல ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது மார்க்கெட் மேலே ஏறுதா இல்லை கீழே இறங்குதா அப்படின்றத பொறுத்து இது சேஞ்ச் ஆகும். ஸோ ஆனால் உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த லாஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த லாஸ் இந்த ப்ராஃபிட் தான் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது. இது வந்து கால் புட் 2 விதமான இது இருக்குது. கால் பட்டர்ஃப்ளை இருக்குது, புட் பட்டர்ஃப்ளை இருக்குது. எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதுக்கு மேஜரான வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் 38,000 தான் போதும். ஃபஸ்ட்டு 2 பை பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் செல் பண்ணிக்கோங்க. செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் பெனிஃபிட் ஈஸியாக கிடைக்கும். 40,000 இருந்தாவே கண்டிப்பாக இந்த இது வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் ஷுவராக. ஓகேங்களா, மார்ஜின் அதிகமாக வேணும் கிடையாது. ஆனால் ஃபஸ்ட் நீங்கள் 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பை பண்ணிக்கணும். எதை நீங்கள் பை பண்ணணும், 18,150 ஃபஸ்ட்டு பை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து 18,550 பை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 18,350 செல் பண்ணிக்கணும் 2 லாட். ஓகேங்களா, இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக முடியும். இது வந்து மார்க்கெட் வந்து ஒரு இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறது, மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக வந்து இந்த இடத்துல முடியுது. எந்த இடத்துலனா இப்போ இந்த இடத்துல முடியுது அப்படின்னா இந்த இடத்துல என்ன பாயிண்ட் 4,000 இருக்குது, அந்த ப்ராஃபிட் கிடைக்கும். இங்கே என்ன 3,500 முடியுதுன்னா இந்த இடத்துல, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல கரெக்டாக. அதே மாதிரி இந்த எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா எந்த பாயிண்டில் உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்குன்னா 18,350 முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு 7,000 ரவுண்டாக கரெக்டாக இந்த ப்ராஃபிட் கிடச்சிரும். இன் பிட்வீன் 3,050 18,350 300 400 இந்த ரேஞ்சுக்குள்ளே முடிஞ்சிச்சுன்னா அப்போ 400னா இதான் 400 இங்கே எக்ஸாக்டாக வந்து வச்சு காட்டலாம். ஒரே நிமிஷம் காட்டுறேன் பாருங்கள். 430 முடிஞ்சிச்சு அப்படின்னா இப்படி லைட்டாக நவுத்தி பாருங்கள். உங்களோட இதை கர்சர் நோத்தி பார்த்தீங்கன்னா என்னென்ன காட்டுதுன்னு பாருங்கள். அந்த க்ரீன் கலரில் காட்டுது பார்த்தீங்களா, ப்ளூ கலரில் இருக்கிறது இப்போ கரண்ட்லி ரன் ஆகுது. க்ரீன் கலரில் காட்டுறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரி அன்றைக்கி இந்த இடத்துல முடிச்சுன்னா என்ன ப்ராஃபிட் வரும் அப்படின்றது எக்ஸாக்டாக உங்களுக்கு காட்டும். அப்படியே மூவ் ஆக உங்களுக்கு ப்ராஃபிட் மாறிட்டே இருக்கு பாருங்கள். மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நின்றுச்சுன்னா அந்த ப்ராஃபிட் உங்களுக்கு வரும்னு அர்த்தம். ஈவன் உங்களுக்கு கிட்ட வந்து இந்த இடத்துல நின்னா கூட உங்களுக்கு 1,500 1,600 மேலே ப்ராஃபிட் இருக்குது. உங்கள் பிரேக் ஈவன் பக்கத்தில் வந்து முடிஞ்சால் கூட. ஓகேங்களா, ஸோ அதான் இதோட மெயினான பெனிஃபிட்டு. இது வந்து நீங்கள் எவ்வளோ க்ளோஸ்டாக போகிறீங்களோ இப்போ பாருங்கள், இதில் வெறும் 200 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் எடுத்தோம். ஓகேங்களா, இதே 300 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் எடுத்தால் நமக்கு ப்ராஃபிட்டும் அதிகமாகும், லாஸ் அதிகமாகும். இப்போ பாருங்கள், ப்ராஃபிட் வந்து 2,500 கிட்டத்தட்ட 7,500 இருக்குது. இதே மாதிரி மற்றதும் இருக்குது. அதுலேயே சில இது நம்ம பேராமீட்டர்ஸை பார்த்து எடுக்கணும். அது எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் வரப்போகிற வீடியோலேயே சொல்கிறேன். கண்டினியூஸாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். இது மாதிரி மேபி யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரிலாம் கிளியராக மேபி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களோட யூடியூப் சேனலில் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக நீங்கள் பேஸ் பண்ணலாம். நானும் போய் பார்த்துப்பேன் எந்த அளவுக்கு அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, நம்ம இந்த அளவுக்கு மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்றத. ஓகேங்களா, இது வந்து 400 பாயிண்ட்டுக்கு நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னென்ன போட்டிருக்கேன். நான் 18,300 கால் ஆப்ஷனில் வச்சு 300 பாயிண்ட் போன இதில் 200 பாயிண்ட், இந்த இதில் 300 பாயிண்ட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ்ன்றது. நீங்கள் பின்னாடி கூட போய் அந்த ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோவில். ஓகேங்களா, இதில் பாரு 5,400 லாஸு, 4,500 கிட்ட ப்ராஃபிட் வந்துருக்கு. இதோட பிரேக் ஈவன் பாருங்கள், அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். அதில் இருக்க பிரேக் ஈவனோட ஒரு 100 பாயிண்ட் இல்லாட்டி 70 பாயிண்ட் கிட்ட எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஆனால் மார்ஜின் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேமாக தான் ஆல்மோஸ்ட் இருக்கும். இது 39,000, அதில் 37,000. ஓகேங்களா, இது கால் பட்டர்ஃப்ளை. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே பாருங்கள், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்துக்கோங்க. நீங்கள் 37,300 கால் ஆப்ஷனை செல் பண்ணுறதுக்கு 2 லாட்டு, 18,000 கால் ஆப்ஷனை ஒரு லாட்டு பை பண்ணிருக்கேன், 18,600 கால் ஆப்ஷன் ஒரு லாட்டு பை பண்ணிருக்கேன். ஓகேங்களா, மேலேயும் கீழேயும் பை, நடுவில் இருக்கிறது செல்லு. ஓகேங்களா, இதுதான் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி. இது வந்து கால் ஆப்ஷன், கால் பட்டர்ஃப்ளை. ஓகேங்களா, இதே புட் பட்டர்ஃப்ளை போய் பார்க்கலாமா சொல்கிறேன் பாருங்க. இது வந்து அதே தான் புட் பட்டர்ஃப்ளை. ஓகேங்களா, புட் பட்டர்ஃப்ளைல அதே தான் புட் ஆப்ஷன் இது. ஓகேங்களா, இது கால் ஆப்ஷனில் புட் ஆப்ஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பிஇ தெரியுதுங்களா, இது புட் ஆப்ஷன் 18,300 புட் ஆப்ஷன் 2 லாட்டு செல்லு. இது ஒரு லாட்டு பை 18,000, இது ஒரு லாட்டு பை 18,600. ஓகேங்களா, இது புட் பட்டர்ஃப்ளை. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜினும் இதுவும் ஆல்மோஸ்ட் சேம் தான். பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது என்னன்றது நான் சொல்கிறேன் பாருங்க. இது 9,200 லாஸ், இது பிரேக் ஈவன் சேமு, மார்ஜினும் சேமு. ஆனால் அதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னன்றதை நான் சொல்கிறேன், கவனிங்க. அதே மாதிரி இது மாதிரி போட்டு பார்த்துட்டு எப்போவுமே நீங்கள் வந்து உங்களோட ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு பண்ணாதீங்க. எப்போவுமே ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் போட்டு பாருங்கள், எது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன் இதோட பெனிஃபிட் நான் சொல்கிறேன் உள்ளே போய் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இதில் வந்து ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, 9,263 ரூபா. ஓகேங்களா, மேக்ஸிமம் ப்ராஃபிட். இதில் எவ்வளோ இருக்குது, 9,492. இதில் 9,262. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க, 9,262. இதில் 9,492. 492லேருந்து இது 500 வச்சுக்கோங்களேன். இது 500, இது ஒரு 60னா எவ்வளோ ஆச்சு, கிட்டத்தட்ட 240 ரூபா எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வர வேண்டியது. நீங்கள் அந்த கால் பட்டர்ஃப்ளை எடுத்திங்கன்னா 240 ரூபா வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் போயிடும். அதே மாதிரி இதில் புட்ட பட்டர்ஃப்ளை எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ப்ராப்ளம் தான். கால் பட்டர்ஃப்ளை எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ப்ராஃபிட் லாஸும் பாருங்கள், இது 5,700 கிட்ட லாஸ் ஆகிறது பாசிபிலிட்டி இருக்குது. இது பாருங்கள் 5,460 கிட்ட தான். ஸோ இதுலேயும் ஒரு 250 ரூபா கிட்ட உங்களுக்கு சேவ் ஆகுது. இது வந்து ஒரு லாட்டுக்கு நீங்கள் 250 ரூபான்னு பார்க்கக்கூடாது. ஓகேங்களா, நீங்கள் 3 லாட் போட்டிங்கன்னா 750 ரூபா உங்களுக்கு வந்து
ப்ராஃபிட்டும் லாஸ்க்கும் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 3 லாட்டு 4 லாட்டு அந்த 250 ரூபான்றது நம்மளோட மார்ஜின்லேருந்து நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். 40,000க்கு 250 ரூபான்றது எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 40,000க்கு 200 ரூபான்றதே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.5%. அப்போ 0.6% கிட்ட இருக்கும். அந்த 0.6% நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் 0.6% என்னை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் 0.5% நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கே கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 2% வந்து நீங்கள் உங்கள் ப்ராஃபிட்லேயோ மிஸ் பண்ணிருக்கீங்க. மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரதுக்காக பாசிபிலிட்டிஸ் மிஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி உங்கள் ஸ்டாப் லாஸும் 0.2% வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதனால எப்போவுமே இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணும்போதோ இல்லை நம்ம ஸ்ட்ராட்டஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் போட்டு பாருங்கள். கால் பட்டர்ஃப்ளை போட்டு பாருங்கள். புட் பட்டர்ஃப்ளை அதே ஸ்டேப் ப்ரைஸை புட்லையும் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு எது வந்து உங்களுக்கு மார்ஜின் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும், பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் உங்களோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் மேக்ஸிமம் லாஸ் எது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்றத யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இதை வந்து நீங்கள் கால் பட்டர்ஃப்ளை போட போகிறீங்களா இல்லை புட் பட்டர்ஃப்ளை போட போகிறீங்களான்றதை பார்த்துட்டு போடுங்க. எப்போவுமே அதை விட்டுட்டு ஏதோ ஒன்று போடுவோம் சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியுமே 0.5% வந்து நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி மிஸ் பண்ணவே பண்ணாதுங்க. இது வந்து வீக்லியில் நான் போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டேட்டு. வீக்லியில் ஓகேங்களா, 21 அக்டோபர் ஓகேங்களா. இதே மந்த்லிலையும் போடலாம். நான் மந்த்லிலையும் போட்டிருக்கேன், அதையும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். இதுக்கு மார்ஜின் பாருங்கள் 39,000, ப்ராஃபிட் லாஸ் பாருங்கள் 9,500, 5,500. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ரவுண்டில் சொல்கிறேன் ஓகேங்களா. இதே மந்த்லியில் போய் பார்த்தோம் அப்படின்னா இது கால் பட்டர்ஃப்ளை ஓகேங்களா. அதே 300 பாயிண்ட் தான் போட்டிருக்கேன் ஓகேங்களா. 300 பாயிண்ட் போட்டதுக்கு ப்ராஃபிட் பாருங்கள் அதிகமாகிடுச்சு. போன வாட்டி எவ்வளோ இருந்துச்சு? 9,500. ஆனால் இப்போ 10,800 ப்ராஃபிட். போன வாட்டி வீட்டில் போடும்போது எவ்வளோ? 5,500 கிட்ட லாஸ் இருந்துச்சு. 5,500 தானே, 5,460 கிட்ட லாஸ். ஆனால் இப்போ லாஸ் வந்து 4,500. இதே நீங்கள் மந்த்லியில் போடுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், லாஸ் வந்து கம்மியாகும், மேக்ஸிமம் லாஸ். ஏன்னா இன்னும் உங்களுக்கு டைம் நிறையா இருக்குது அப்படின்றதுனால உங்கள் 300 பாயிண்ட்ஸ் அவையில் நான் சொல்கிறேன். இதே 400 பாயிண்ட்ஸ் இல்லை 500 பாயிண்ட்ஸ் அவையில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக ப்ராஃபிட்டோ அதிகமாக லாஸும் காட்டும். கண்டிப்பாக கிட்ட க்ளோஸாக வர உங்களுக்கு ப்ராஃபிட்டும் குறையும், லாஸும் குறையும். இதே நீங்கள் 100 பாயிண்ட் வித்தியாசத்தில் பண்ணுறீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா 18,300னா 18,200 பை பண்ணிவிட்டு 18,400 பை பண்ணிட்டு 18,300 நடுவில் இருக்கிறத 2 லாட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் லாஸ் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 6,000 சம்திங் இருக்கும். மேக்ஸிமம் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 சம்திங் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ரேஞ்சை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டும் லாஸும் டிஃப்ரென்ஸ் தரும். இது எதுக்காக ரேஞ்ச் பண்ணுறோன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் மூவ் ஆகும், இதை விட்டு தாண்டாது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் இது பண்ணுறது. பட் ஆனால் மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். எப்படின்னா மேலே 50 பாயிண்ட் ரெடியூஸ் பண்ணலாம், கீழே 50 பாயிண்ட் ரெடியூஸ் பண்ணலாம். டெய்லி பேசிஸில் ஒரு நாள் நீங்கள் 50 பாயிண்ட் இப்படி ரெடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ப்ராஃபிட் லாஸும் மாறிட்டே வரும் கண்டினியூஸாக. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இவ்வளோ லாஸ் நீங்கள் கொடுக்க தேவை, 4,000 ரூபாய் லாஸ் கொடுக்க தேவை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண 3,000 லாஸ், 2,000 லாஸ். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லாஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,000 ரூபாய் 500 தான் லாஸே வந்துருக்கும். மேக்ஸிமம் ப்ராஃபிட்டும் உங்களுக்கு 10,000 வரும், ஒரு 7,000 6,000 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது தனியாக பண்ணலாம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போகிறேன் கன்ஃபார்மாக. நீங்கள் யார் எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க, எத்தனை பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வேணும்னு சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த வீடியோ எடுக்க முடியும். அதுக்கான டைம் ஸ்பெண்ட் தான் அந்த ட்ரேடும் நான் எடுக்க முடியும். ஓகேங்களா, நீங்கள் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறது இதை பொறுத்து தான் பண்ணுவேன் நான். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட இது நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா, இது வந்து கால் பட்டர்ஃப்ளை. ஓகேங்களா, இதுலேயும் பார்த்துக்கோங்க. அதுலேயும் நீங்கள் பார்க்க வேண்டியது மந்த்லிலேயே நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது மெயினாக இதையும் பார்க்கணும். கால் பட்டர்ஃப்ளை எடுக்கலாமா இல்லை புட் பட்டர்ஃப்ளை எடுக்கலாமா, எதில் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது பார்க்கணும். இதில் பாருங்கள் 10,850 வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஓகேங்களா, இது வந்து கால் பட்டர்ஃப்ளை. புட் பட்டர்ஃப்ளை பாருங்கள் 11,100 ப்ராஃபிட் வருது. இதில் புட் பட்டர்ஃப்ளைல மேக்ஸிமம் லாஸே 3,850 தான். ஆனால் காலில் 4,025. இதுலேயும் வந்து ஒரு 250 கிட்ட மிச்சமாகுது. அப்போ மந்த்லியில் எடுக்கும் போதும் நம்ம புட் பட்டர்ஃப்ளை எடுக்கணும், வீக்லியில் எடுக்கும்போது கால் பட்டர்ஃப்ளை எடுக்கணும். அந்த மாதிரி வந்து நம்ம பார்த்து எடுக்கணும். ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து லாஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். என்ன சொல்கிறேன், இனிஷியலாக என்ட்ரு ஆகும்போதே அதை விட்டு நம்ம வந்து ஏதோ எடுக்கிறோம் இது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ட்ரேட் பண்ணவே பண்ணாதீங்க. அது இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வயலண்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை எடுத்துக்கோங்க. இன்னும் நிறையா இருக்குது. அயன் ஃப்ளை, அதுக்கப்புறம் அயன் ஃப்ளைக்கு அப்புறம் அயன் காண்டர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புட்கால் ஸ்ப்ரெட்டு, காலண்டர் ஸ்ப்ரெட் இருக்குது. ஓகேங்களா, இன்னும் நிறையா 4-5 இன்னும் ஒரு 8-10 ஸ்ட்ராட்டஜி கிட்ட நிறையா இருக்குது. நம்ம ஸ்ட்ராட்டஜி வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் அதை கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்றத. ஏன்னா உங்களுக்கு வேணும்னு தெரிஞ்சால் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நான் இது மாதிரிலாம் மோஸ்ட்லி போட மாட்டேன். நான் என்ன ட்ரேட் பண்ணால் அதுதான் போடுவேன். இது ஒரு 4-5 பேர் கேட்டாங்க என்கிட்ட இதுக்கு முன்னாடியும். சரி, எப்படி எனக்கு ஆப்ஸ்டால் வந்து போட்டு இது பண்ண எக்ஸிக்யூட் பண்ண முடியல, பார்க்க முடியல, என்னால் அதுக்கப்புறம் தான் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டதுனால தான் நான் இந்த வீடியோவே ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் தேவைன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வீக்கெண்டில் நம்ம வந்து கிளியராக ஒவ்வொரு வீக்கெண்ட்லேயும் இந்த மாதிரி வீடியோஸை கண்டிப்பாக பார்ப்போம். எப்படி மேனேஜ் பண்ணலாம், எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், லாஸே வராமல் எப்படி மேனேஜ் பண்ணலாம். ஆனால் ப்ராஃபிட் எனக்கு ஒரு 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் வந்தால் போதும், ஆனால் லாஸே வரக்கூடாது எனக்கு அப்படின்றது இருக்குது. பட் ஆனால் ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு மாதத்துக்கு 1.5% 2% தான் மேக்ஸிமம் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று ப்ராஃபிட் வரும், இல்லாட்டி ப்ராஃபிட் வராமல் போய்டும் அந்த மாதம். அவ்வளோதான், இந்த 2 பாசிபிலிட்டி தான் இருக்குது. அந்த ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமம் 2% வரும், அப்படி இல்லை ப்ராஃபிட்டே வராது. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது. ஓகேங்களா, எஃப்டியில் வச்சுருக்கவங்களா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம்.
ஒரு மாதம் ப்ராஃபிட் வரும், ஒரு மாதம் ப்ராஃபிட் வராமல் போகும். அப்போ கூட ஒரு 6 மாதம் வந்தால் கூட 12% மேலே ரிட்டர்ன் ஆயிடுச்சு. எப்படியில் யாரும் 12% ரிட்டர்ன் தரதில்லை இப்போ. அந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறவங்க தான் நிறைய லாஸ் பண்ணுவாங்க. சின்னதாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படின்றத. ஸோ பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள், ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை எடுக்கிறதுக்கு முன்னாடி மெயினாக பாருங்கள், கால் சைடு இருக்குதா புட் சைடு இருக்குதான்னு இந்த மாதிரி ஆப்ஸ்ட்ரா இதில் வந்து செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மார்ஜினும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ ஈஸியாக நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்மளோட அப்ஸ்ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ஃபோலியோ பண்ணால் 2 போர்ட்ஃபோலியோ நம்மளால் பில்ட் பண்ண முடியும், சேவ் பண்ண முடியும் ஃப்ரீ ஆக்சஸில். இது வந்து ஃப்ரீ ஆக்சஸ் தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு இது வச்சுருக்கேன். இதில் ஏதாவது மூணுத்தில் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். மொத்தம் ஒரே இதில் 2 கூட வச்சுக்கலாம் சேவ் பண்ணி. இது எப்படி சேவ் பண்ணுறது சொல்ல மாட்டேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் ஸ்ட்ராட்டஜி மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய் கிளிக் கொடுங்க. ரீநேம் கேட்கும். என்ன ரீநேம் கொடுக்குறீங்க? இது வந்து ஓகே நிஃப்டி, அதுக்கப்புறம் பட்டர், சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஓகேங்களா. இது மாதிரி ஏதாவது ஒன்று பேர் சொல்லிட்டீங்களா, சேவ் டு எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எதில் ஒன்றுமே நீங்கள் சேவ் பண்ணலாம். கஸ்டமர் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா மேலே பாருங்கள் ஸ்ட்ராட்டஜி சேவ்டு க்ளோஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஜஸ்ட்டு கிளிக் கொடுங்க, க்ளோஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் போய்ட்டு நம்மளோட போர்ட்ஃபோலியோ அப்படின்னு இருக்குங்களா, அதில் போய்ட்டு கஸ்டமில் பண்ணோம். இது வந்து ரியல் இருக்கிறது என்னோட வேறு, நான் ரியல் டைமில் வச்சுருக்குது, அதனால் அதில் ரியல் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கேன். இது கஸ்டம் போர்ட்ஃபோலியோ போய் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போட்ட போர்ட்ஃபோலியோ வந்துடும். இதை போய் இந்த ஏரோ மார்க்கில் செலக்ட் பண்ணால் என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னு காமிச்சிடும். அனலைஸ் ட்ரேடுன்னு கீழே இருக்குங்களா, அதையும் கிளிக் கொடுங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்துடும், ஓகேங்களா. இது மாதிரி வந்துருச்சா? இது மாதிரி வந்தோன்னா திருப்பி வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லவே மாட்டேன். வீடியோஸ் கொஞ்சம் லேட் ஆகுது, இருந்தாலும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கனால தான் நான் கண்டினியூ பண்ணுறேன், சாரி. இது மாதிரி முடிஞ்சிச்சுங்களா? இப்போ நீங்கள் வந்து மேபி 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸை மாற்றுறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாள் ஆயிடுச்சு, 18 ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் நான் கட் பண்ணுறேன், இதையும் நான் கட் பண்ணிட்டு உள்ளே வரேன், எனக்கு வந்து நான் இன்னொரு ரிஸ்க்கு ரெடியூஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது எப்படி பண்ணுறது அப்படின்றது நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா. இது இருக்குங்களா, இது போய்ட்டு எடிட் இருக்க ஆப்ஷனு, இந்த கிளிக் கொடுத்தீங்கன்னா எடிட் ஆகும். இதில் போய்ட்டு கீழே பாருங்கள், மேலே வந்து மாடிஃபைட் என்ட்ரி ப்ரைஸ் இருக்கா, இப்போ கீழே வந்து எக்ஸிட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து ஒரு 350 க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 300 க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் பண்ணுறோம், நம்ம மாடிஃபைன்னு சொல்லி மாடிஃபை பண்ணிடுறோம், ஓகேங்களா. இதுவும் க்ளோஸ் பண்ணிட்டோம், இதையும் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இது எவ்வளோ ஆகும்? கீழே இருந்துச்சுன்னா இதுவும் கீழே தான் இறங்கும், ஓகேங்களா. இதை இப்படி கிளிக் கொடுத்துட்டு இது 29 இருக்கா, இது வந்து ஒரு 20 முடியுதுன்னு சொல்லி வச்சுக்கிறோம். மாடிஃபை இந்த 2 எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இப்போ இதுக்கு பதிலாக இன்னும் 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம என்ட்ரி கொடுக்கணும். ஆனால் ரியல் டைமில் இப்படி ஃபஸ்ட்டு புட் ஆப்ஷன் நீங்கள் எக்ஸிக்யூட் கொடுக்குறீங்கன்னா எக்ஸிக்யூட் கொடுக்கறதுக்கு முன்னாடி பை பண்ணதை நீங்கள் முதல்ல வேறு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை பை பண்ணுவீங்களோ அதை பை பண்ணிட்டு இது எக்ஸிட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எக்ஸிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்ஜின் ஷார்ட்டேஜ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பை பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக நம்ம உள்ளே போகிறோம், கரெக்டுங்களா. ஸோ ஆப்ஷன்ஸில் போய்ட்டு 21 அக்டோபர் தான் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தோம், 18,000 சாரி, அப்போ 18,050 அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை உள்ளே வர போகிறோம். ஸோ அந்த ப்ரைஸை நான் பை பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. அதே மாதிரி கீழே என்னது 600, அப்போ 550, அப்போ 18,550, ஓகேவா. கால் ஆப்ஷனை இதையும் பை பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ நான் கொஞ்சம் உள்ளே வந்துட்டேன். இப்போ உள்ளே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பொசிஷன் அதே மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு. உங்களுக்கு ப்ராஃபிட்டும் லாஸும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் இப்போதைக்கு இந்த ப்ரைஸில் இருக்குது. ஆனால் இது மாதிரி காட்டாது. ரியல் டைமில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட், இந்த லாஸ் பக்கம் கம்மியாகும், ப்ராஃபிட் பக்கம் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா மார்க்கெட் மூவ்மெண்டம் ஆயிருக்கும். இப்போ நான் மூவ்மெண்டம் மாறதுக்கு முன்னாடி எடுத்திருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை, அந்த ரீசனுக்காக தான், வேறு எதுவும் காட்டல, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதாகும். ஸோ பார்த்துக்கோங்க, நீங்கள் தான் வந்து இதுக்கு மேலே எப்படி பண்ணணும் ஏது பண்ணுறது முடிவு பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள். டவுட் எதாவது இருந்தால் கிளாரிஃபை பண்ணுங்கள், ஓகேங்களா. தேங்க்யூ.